கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது என்னாகமோ 23ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது யாக்கோப்புக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான, அதாவது தேவ ஜனத்துக்கு விரோதமான மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த பூமியில் இருக்கிறது, இந்த பூமியிலே மந்திரவாதமும் குறி சொல்லுகிற காரியம் இருக்கிறது. ஆனால் தேவ ஜனத்துக்கு கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக மந்திரமும் குறி சொல்லுதலும் கிடையாது. அவைகள் தேவ ஜனத்தை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிறது, ஆனால் தேவ ஜனத்துக்கு கிடையாது. நாம் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வேதத்தில் 2 கூட வாசிக்கிறோம். 2 அந்த 10ஆம் அதிகாரத்தை 13 வாசிக்கிறோம். சவுலுங்கிற ஒரு மனிதன், ஒரு ராஜா, ஆண்டவரை தேடாமல் அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை, குறி சொல்லக்கூடியவர்களை அவன் தேடி போனான். ஆண்டவரை தேடாமல் அவன் குறி சொல்லுகிறவர்களை தேடி போனான், அஞ்சனம் பார்க்கக்கூடியவங்களை தேடி போனான். ஆனால் அவன் செத்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் கையில் இருந்த ராஜ்யத்தை தேவன் தாவீது வசமாய் திருப்பினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாட்களில் நாம் ஆண்டவரை தேடுகிறோம், கர்த்தரை தேடுகிறோம். நீங்கள் ஆண்டவரை தேடுவதனால எந்த விதமான மந்திரமும், எந்த விதமான குறி சொல்லுதலும், எந்த விதமான பில்லி சூனிய காரியங்களும் உங்களை மேற்கொள்ள முடியவே முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே இந்த பூமியில் இருக்கலாம், பூமியில் மந்திரமும் எல்லா விதமான காரியங்களும் இருக்கிறது. ஆனால் தேவ ஜனத்துக்கு கிடையாது. தேவ ஜனத்துக்கு விரோதமாக எந்த மந்திரமும், எந்த குறி சொல்லுதலும், எந்த விதமான பில்லி சூனிய ஆவிகளும் கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், எல்லாவற்றையும் அவர் நிர்மலமாக்குவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரியத்தை கண்டு கேட்டு பயப்படாதபடிக்கு கர்த்தர் உமக்குள்ள கலிகூற என் ஆண்டவர் உதவி செய்யும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.